அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீணா ப்ராடக்ட்ஸ் ஆரம்பிக்கப்பட்ட தேதி, அதில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எப்படி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம், லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்டை பற்றி ஒரு தமிழில் ஒரு எளிமையான ஒரு விளக்கம் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ மூலிமா கிடைக்க போகுது. இன்கேஸ் வேறு லாங்குவேஜ் இருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இதில் வீணா ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மேக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பீப்புள் வந்து ஒரு ஹாபியாக எடுத்து நேச்சராக அதாவது இயற்கை ஒன்றிய ஒரு கெமிக்கல் இல்லாத மார்க்கெட்டில் ஒரு இயற்கையான பொருளை ரெடி பண்ணணும் டெய்லி யூசேஜில் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஹீலர் பாஸ்கர், நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை யூடியூப்பில் பார்க்கலாம். இயற்கையோட ஒன்றிய வாழ்வு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நார்மலாக பேசியிருப்பார். ஸோ அவருடைய இனிஷியேஷனில் இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டனுடைய தேதி 23/1/2019 கோயம்புத்தூரில் நம்ம ஆரம்பித்தோம். சார் ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை ஓப்பன் பண்ணார். இந்த கம்பெனியினுடைய பேர் வந்து அந்த டைமில் வந்து வீணா ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீணா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து தக்ஷ வீணா அப்படிங்கிற ஒரு நேம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எதனால் இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்ஷ வீணா ப்ராடக்ட்ஸ்லேருந்து சேஞ்ச் பண்ண ஒரு பேர். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வீணாங்கிறது நிறைய பிராண்டடாக இருக்குது ஏற்கனவே. ஸோ நம்ம ஆரம்பித்த தேதிக்கு முன்னாடியே வந்து ட்ரேட்மார்க் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீணா அப்படிங்கிற ஒரு நேம் வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் தக்ஷ வீணா அப்படிங்கிற ஒரு சிங்கிள் காயின் வேர்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய கம்பெனி பேர் வந்து நியூ நேம் இந்த இயர் 2024 தக்ஷ வீணா அப்படிங்கிற பேரில் இனிஷியேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 எடுத்த ஃபோட்டோஸ். சார் வந்து ரிப்பன் கட் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து விளக்கு வந்து ஏற்றிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துருக்காரு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ இதில் நம்ம ப்ராடக்ட்ஸ் எந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்னைக்கு டேட்டில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம், ஃபுட் ப்ராடக்ட் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ். இன்டர்னல் அப்ளிகேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரியான பார்க்குறோம். இதுதான் எங்களுடைய கம்பெனியுடைய மொபைல் நம்பர், ஓகே, அண்ட் இமெயில் ஐடி. நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து வெப்சைட் போய் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா veena-products.com அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பண்ணலாம். அதர்வைஸ் dakshavina.com அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து dakshavina.com அல்லது veena-products.com. ஸோ குவாலிட்டி லக்ஸுரி சீரீஸ் ப்ராடக்ட் இன் எடிபிள் ஐட்டம்ஸ். ஸோ நார்மலாக ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில டவுட் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ரீயூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும், இன்க்ரீஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ இது எதனாலனா பல ஃபேக்ட் இருக்குது. இன்றைக்கி ஒரு பிஸ்கட் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சன் வந்து அந்த பிஸ்கட் கம்பெனியினுடைய பிஸ்கட்டை அவங்க சாப்பிட்றதில்ல. பட் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக, நம்ம ஃபேமிலிக்காக தயார் பண்ண ப்ராடக்ட்டு. அதே மாதிரி லிமிட்டடாக தான் பண்ணுறோம், லார்ஜ் வால்யூமில் பண்ணுறதில்ல. தேவைப்படுற டைமில் பண்ணுறோம், தேவையான போது பண்ணுறோம், ஆர்டருக்கு தகுந்த மாதிரி பண்ணுற போது உங்களுக்கு டெஃபினட்டாக அதனோட காஸ்ட் வந்து சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் ரீசேல் பண்ணுற போது என்னென்ன ஆகும்னா, இது கம்மியாக இருக்குது சார், அது கம்மியாக இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு நிறைய பீப்புள் இருக்காங்க. ஒரு மனிதனுக்கு வந்து உணவு, உடை, இருப்பிடம்ங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு நேச்சர் வேணும். பட் அதையும் மீறி இன்னும் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் இருக்கக்கூடிய பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காகவும் இது யூஸ் பண்ணால் இந்த அவேர்னஸ் மூலிமா ஹெல்த் கான்சியஸ் அவங்களுக்கு கொடுக்கறது மூலியமாகவும் நம்ம இந்த ப்ராடக்டை ரீசேலோ நீங்களோ யூஸ் பண்ணலாம். சரி, இது என்ன சார் அங்கே கம்மியாக கிடைக்குதுன்னா அது நம்ம பதில் சொல்ல முடியாது. நம்ம அங்கே நீங்கள் உங்களுக்கு அது பெட்டராக கிடைச்சதுன்னா அங்கே வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட பெட்டராக கிடைச்சதுன்னா நம்ம வாங்கி சர்வீஸ் பண்ணலாம். நம்ம எந்த ஒரு கெமிக்கலும், ப்ரிசர்வேட்டிவும், கலரிங்கும் நம்ம ஆட் பண்ணி நம்ம அதிலிருந்து நம்ம மேக் பண்ணி பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்களும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற போது தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்படி ஹோட்டலில் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும், வீட்டில் சாப்பிட்டா கம்மியாகவும் இருக்கும், அந்த மாதிரியானதான் அதையே மைண்டில் வச்சுட்டு கமர்ஷியல் ப்ராடக்ட் இதையும் கம்பேர் பண்ண இதுக்குன்னு ஒரு தனி டெடிக்கேஷன், டேஸ்ட்டு, இயற்கையோடு வர்ற போது அதுக்கான ஒரு இது இருக்கும்.
ஸோ அதன் மூலியமா நம்ம வந்து எந்தெந்த மெத்தடில் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணியிருக்கிறோம். இதுல ஸ்டார்டிங்ல வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சித்தா ஹெல்த்தி ஹெர்பல் டீ அண்ட் காஃபி பவுடர், நோ டஸ்ட் டீ ஆடட் பவுடர், டீ பவுடர் அண்ட் சுகர், அந்த லிஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதுல வந்து ஹெர்பல் டீ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கு. ஹெர்பல் டீலயே நம்ம கிட்ட 50 ஹெர்ப்ஸ் ஆட் பண்ண ஒரு ஹெர்பல் டீ இருக்கு. அதே மாதிரி ஆவாரம்பூ டீ இருக்கு, முருங்கை டீ இருக்கு, முருங்கை கிரீன் டீ இருக்கு, துளசி டீ இருக்கு, துளசி கிரீன் டீ இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே டஸ்ட் டீ ஆட் பண்ணல. டஸ்ட் டீனா என்னன்னு ஒரு சிலருக்கு தெரியாது. டஸ்ட் டீங்கிறது ஒரு தேயிலை. இப்போ நீங்க வந்து இங்கிலீஷ்காரங்க கொண்டு வந்து ஒரு காலத்துல ஹில்ஸ் ஏரியால தேயிலை பயிரிட்டு அது மூலியமா டீ குடிச்சாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நம்ம கடையில எல்லாம் குடிக்கக்கூடிய டீ தேயிலை. அந்த தேயிலையில வரக்கூடிய ஒரு டஸ்ட், அதாவது டஸ்ட் மீன்ஸ் பொடி பண்ண ஒரு ப்ராடக்டா இதுல நம்ம ஆட் பண்ணலை. அப்போ சார் கலரிங் எப்படி வரும் சார், டீ மாதிரி வருமானு கேட்டால் இதுக்குன்னு ஒரு நேச்சுரலான ஒரு கலரிங் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதுல வரக்கூடிய ஒரு கலரிங். ஸோ இது இந்த பர்டிகுலர் டீ எல்லாம் கொய்யா இலை டீ, நெருஜிமுள் டீ, செம்பருத்தி டீ, துளசி டீ, துளசி கிரீன் டீ, நன்னாரி டீ, சுகர் கண்ட்ரோல் டீ, சுக்குமல்லி காஃபி. சுக்குமல்லி காஃபிலேயே 2 கேட்டகரி இருக்கு. நாட்டு சர்க்கரை கலந்த சுக்குமல்லி காஃபி, பனங்கள் கண்டு கலந்த சுக்குமல்லி காஃபி, ஸ்லிம் டீ, டீடாக்ஸ் டீ, ஜாமுன் சீட் டீ, ரைட். ஸோ இந்த மாதிரியான சீனி துளசி, உலர் லெமன் கிராஸ், லெமன் கிராஸ் மட்டும் இருக்கிறது, ரோஸ், உலர் ரோஸ்மெரி, சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலான ஒரு டீ. இதில் எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவும், எந்த ஒரு கலரிங்கும், எந்த ஒரு டஸ்ட் டீ கூட ஆட் பண்ணல. டஸ்ட் டீ நல்லது தான் ஒரு டைமில் நீங்கள் வந்து அதை நேச்சுரலாக எடுத்துட்டீங்கன்னா, பட் இதெல்லாம் ஆட் பண்ணல. ஸோ இதெல்லாம் எதுக்கு சார் குடிக்கிறது, எப்படி சார் குடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாயில் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு பாயில் பண்ணதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் கழிச்சு ஃபில்டர் பண்ணி அதில் அப்படியே டைரெக்டாக இன்டேக் எடுத்துக்கலாம். இந்த டீ சாப்பிடலாமா சார், அந்த டீ சாப்பிடலாமா சார், எல்லாத்தினுடைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இன் ஜென்ரிக்கா பாடியினுடைய இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு எந்த நோய் வராது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் இந்த ஹெர்ப்ஸ் டீல இருக்கு. ஸோ நான் நார்மலாக வந்து மில்க் போட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட். இந்த டீல வந்து மில்க் போடாமல் சாப்பிட்டா நல்லா இருக்கும். மில்க் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதனுடைய டேஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். மில்க் போடாமல் சாப்பிட்டீங்கன்னா, சாப்பிட்டு பழகுனீங்கன்னா அதே தான் வேணும்னு சொல்லுவீங்க. நீங்கள் டீ கடையில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளாக் டீ, பிளாக் காஃபி, ரைட், அது மாதிரியே குடிச்சிருப்பாங்க. அது காரணம் என்னன்னா அவங்க குடிச்சு பழகுனது. ஸோ அது மாதிரி நீங்களும் சேஞ்ச் ஆனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நேச்சுரலாக ஒரு தண்ணி பாயில் பண்ணி அதில் பாயில் பண்ண தண்ணியை அது டைரெக்டாக ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிட்டு, இல்லை ஒரு கெட்டில் இருக்குது அதில் பாயில் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி டைரெக்டாக நீங்கள் உங்களுக்கு சுகர் வேணும்னா சுகர் சேர்த்திக்கலாம். இல்லை நாட்டு சக்கரை, இல்லை ஹனி, உங்களுக்கு என்ன மூடு வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த டீ எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் சீனி துளசி அப்படிங்கிற நேச்சுரல் ஸ்வீட்னர், இயற்கையான ஒரு ஸ்வீட்னர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மூலிகை. நீங்கள் ஒரு சிலரெல்லாம் வீட்லேயே வச்சுருப்பாங்க. இதில் இந்த சுகர் கண்ட்ரோல் லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ தயார் பண்ணுற போது உங்களுக்கு சுகர் பண்ணணும் வேணும்னா நீங்கள் ஒரு 4 லீஃப், 5 லீஃப், 10 லீஃப் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை சிரப் மாதிரி பண்ணி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை எப்பெல்லாம் சுகர் வேணுமோ அது மாதிரி யூஸ் பண்ணலாம். இது ட்ரைடு லீஃப். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபில்டர் காஃபிலேயே ஹெர்பல். ஸோ நம்மளோட கூடிய காஃபி ஐட்டம்ஸ்ல எதுலேயுமே சிக்கரி ஆட் ஆகிருக்காது. ஸோ ஒரு சிலர் வந்து சிக்கரி ஆட் பண்ணி மேக் பண்ணுவாங்க. சிக்கரி வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணல. பியூர் ஃபில்டர் காஃபி பொடியை, காஃபி பீன்ஸ். ஆக்சுவலாக வந்து காஃபி குடிக்கிறதுனால உங்களுக்கு காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் இது எடுத்துக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு எனர்ஜெட்டிக் இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு பட்சத்தில் நம்ம வந்து இது எடுத்துக்கலாம். ஏன்னா சிக்கரி ஆட் பண்ணல. கருப்பு டீ கலந்த ஒரு காஃபி பவுடர், ஒரு சுடுதண்ணியில் நீங்கள் இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். ஸோ அது மூலிமா உங்களுடைய நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது தவிர நீங்கள் நம்மளுடைய கான்செப்டே எப்படின்னா டீ குடிக்கிறதோ காஃபி குடிக்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான். பட் அதுலேருந்து சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கணுங்கிறதுனால ஹெர்பல் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஹெர்பல் வந்து பார்த்தீங்கன்னா சினமன், திரிகடுகம், தூதுவளை, காடமன், பிளாக் பெப்பர், கொரியாண்டர், கியூமின் சீடு, டர்மரிக், ஜாதிக்காய், ட்ரை ஜிஞ்சர், சுக்கு, ஸோ மசாலா காஃபி, கிளீரிங் நட்டுங்கிறது வந்து தேத்தான் கொட்டைன்னு தமிழில் பேர், திரிபலா காஃபி,
ரைட்? சாக்லேட் காஃபி இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு டீ குடிக்கிறோமோ, எப்பெல்லாம் ஒரு காஃபி குடிக்கிறோமோ, ஹெர்பலோட உள்ள தள்ளிட்டே இருக்கணும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நேச்சுரல் இதுல இயற்கை சார்ந்த பொருட்கள் நம்ம எடுத்துட்டா கூட அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் வந்து ஆல்வேஸ் நம்ம ஃபுட்டுல ஆட் ஆகி வந்துட்டே இருக்கும். இன்கேஸ் நம்ம வெளியில சாப்பிட்றதுனால சரி, வீட்டுல சாப்பிட்றதுனால, காய்கறினால சரி, உங்களுக்கு ஃபெர்டிலைசர் இருந்துட்டே இருக்கும். ஸோ அதையெல்லாம் டிடாக்ஸ் பண்ணி வெளியே அனுப்பணும். ரைட்? ஸோ ஒன்று இம்யூன் பவர் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் எல்லாம் சரியான முறையில் வேலை செய்யுது. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் நல்லா இருக்கு. உங்களுடைய ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவலி சம்பந்தமான பிரச்சனை, வயிற்றுல இருக்கக்கூடிய டைஜஷன் ப்ராப்ளம்ஸு, மோஷன் ப்ராப்ளம்ஸு, பிளட் சர்க்குலேஷனு, ஸோ இதெல்லாம் நர்வ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்ப்ஸ் இன்டேக் எடுத்துக்கிற மூலியமா எனர்ஜெட்டிக்கா நீங்க இருக்க முடியும். ஸோ இது தவிர நீங்க வந்து அடிஷனலா ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், சுவாச பயிற்சி பண்ணணும், இதெல்லாம் இருக்குது, அடிஷனலா இருக்குது. பட் இருந்தாலும் ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி டீ எடுத்துக்கிறதுனால நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கான பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா, சார் இன்னைக்கு வீடியோ 2024ல மேக் பண்றேன், இது மேபி ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் 3 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதனுடைய ரா மெட்டீரியல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால அது இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெப்பர் வந்து பாத்தீங்கன்னா 750 ருபீஸ் ஆக்சுவலா ஹோல்சேல் ரேட்டு. இதே வந்து 2-3 இயர்ஸ் பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா 400 ருபீஸ்க்கு இருந்தது. ஸோ அதனுடைய பெப்பர் மிக்ஸ் பண்றது பொறுத்து அதை பொறுத்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஸோ இது மாதிரி ரா மெட்டீரியல் சேஞ்சஸ் இருந்ததுன்னு சொன்னாக்கா வேர்ல்டு வைட் இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ரோஸ்மெரி லீஃப் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரேட் போயிடுச்சு. காரணம் எல்லாருமே கன்சியூம் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. அவேர்னஸ் இருக்கு, ரோஸ்மெரி லீஃப்ல சம் பெனிஃபிட்ஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் எஃபெக்ட்னாலையும் இன்டர்னல் எஃபெக்ட்னாலையும் இன்டர்னல் கன்சியூம்ஸ்னாலையும் வேர்ல்டு வைடு அதனுடைய மார்க்கெட் இருக்கிறதுனால அது டே டு டே வந்து மார்க்கெட் வந்து லீஃப்னுடைய ரேட் மாறுது. ஸோ அது மாதிரி கோல்டு ப்ரைஸ் மாதிரி தான் இந்த ஹெர்ப்ஸோட ப்ரைஸ். இன்கேஸ் சாலிடா சப்ளை இருந்துட்டு இருக்கு, கன்சியூம்ஸ் கரெக்டா இருக்குன்னா உங்களுக்கு அதே ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதனால அதை பொறுத்து மாறும். சார் அன்னைக்கு வீடியோவில் இந்த ப்ரைஸ் இருந்தது சார், இன்னைக்கு இந்த ப்ரைஸ் இருக்கு சார் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு ஒரு லாபம் வேணும், அதே மாதிரி சேலரி கொடுக்கணும். ரைட்? ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் சேஞ்சஸ் ஆஃப் இது வந்து ப்ரைசஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஹெர்பல் டீல வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் டீ ஆட் பண்ண ஒரு ஹெர்பல் டீ, லைக் மசாலா டீ, நார்மல் டீ இல்லாம இப்போ மசாலா டீ, அதே மாதிரி டர்மரிக் டஸ்ட் டீ, லெமன் டஸ்ட் டீ, லெமன் கிராஸ் டஸ்ட் டீ, சாக்லேட் டீ, சுக்கு டஸ்ட் டீ, கார்டமன் டீ. உங்களுக்கு இன்னொரு சின்ன டவுட் இருக்கு. சாக்லேட்டை நாம பொடி பண்ணி போடல, கொக்கோ பவுடர்ல இருந்து பண்றோம். சாக்லேட் தயார் பண்றதுக்கான ஒரு பை ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ பவுடர்ல இருந்து தான் சாக்லேட் தயார் பண்றாங்க. கொக்கோ பவுடர் தான் பாருங்க, அந்த கொக்கோ பவுடர்ல இருந்து நம்ம தயார் பண்றோம். ஸோ அதனால சாக்லேட் டீனா பேஸ் கொக்கோ பவுடர், எந்த ஒரு ஸ்வீட்னும் ஆட் பண்ணாத ஒரு பவுடர், அதுல இருந்து நம்ம சாக்லேட் டீ தயார் பண்றோம். அதே மாதிரி ஹைபிஸ்கஸ் டஸ்ட் டீ, கடுக்காய் டஸ்ட் டீ, ஆவாரம்பூ டஸ்ட் டீ, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஃபில்டர் காஃபி. ஸோ இதுல வந்து ஃபில்டர் காஃபியே வந்து பாத்தீங்கன்னா பவுடரா நம்ம கொடுக்குறோம், வித்தவுட் எனி சிக்கரி நம்ம கொடுக்குறோம். பியூர் நேச்சுரல் டீ பவுடர், நல்ல ஒரு இயற்கையான ஒரு டீ பவுடர், எந்த ஒரு கெமிக்கல் கலரிங் பவுடர் பண்ணாத ஒரு டீ பவுடர். அதே மாதிரி கிரீன் டீ, பிளாக் டீ, இந்த லீஃப்லயே வந்து ஒரு செட் ஆஃப் கேட்டகரி டீ வந்து பாத்தீங்கன்னா கிரீன் டீன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பிளாக் டீன்னு சொல்லுவாங்க. இது வந்து வித்தவுட் மில்க்ல நீங்க ட்ரிங்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாடியினுடைய டிடாக்சிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் எனர்ஜெட்டிக்கான உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். ஸோ பிளாக் டீ, கிரீன் டீ வாங்கலாம். 2-3 லீஃப் போட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவா நல்ல ஒரு சொல்யூஷனா உங்களுக்கு ஒரு இது இருக்கும். சுகர், நம்ம எல்லாருமே இயற்கையா நிறைய சுகர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த சுகர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து எப்படி பண்றோம், என்ன மாதிரி சுகர் நம்ம சப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சுகர் அல்லது இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்மளே தயார் பண்றது. நம்ம யாருக்கிட்டையும் நம்ம ரீலேபிள் பண்ணி வாங்குறது இல்லை, நம்ம குடோன்லயே நம்ம மேக் பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட். இதுல வந்து 21 ஹெர்ப் சுகர். நான் முன்னாடி சொல்லியிருந்த கான்செப்ட் படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அத்தனை கன்சியூம் பண்ணக்கூடியதுல ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது. உணவே மருந்து. ஹெர்ப்ஸ்னா அது ஒரு மெடிசன் கிடையாது. இயற்கையா நம்ம ஒரு கீரை சாப்பிடுவோம், வீட்டுல ஒரு காய்கறி சாப்பிடுவோம், அதெல்லாம் வந்து ஒரு மெடிசினல் பர்பஸாவும் இருக்கும், உணவாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த மூலிகை நாட்டு சர்க்கரையிலேயே ஹெர்ப்ஸ் ஆட் பண்ண மூலிகை நாட்டு சர்க்கரை. சார் உங்களுக்கு ஒயிட் சுகர் வந்து விற்கிது ஒரு 40 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு, இந்த சுகர் இவ்வளவு ரேட் இருக்கு. ஸோ அப்படிங்கிற போது இதுக்கான ஒரு ப்ராசஸ்
எஃபெக்டிவாக பண்ணுறதுனால அது இருக்கும். அதுவும் நாங்கள் ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறதுனால லார்ஜ் வால்யூமில் பண்ணால் உங்களுக்கு வந்து அதனுடைய ரேட்டு மேபி வந்து எம்என்சி இந்துஸ்தான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுற போது அது கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரி பார்க்குற போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு நம்ம மேக் பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்களும் நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகிறக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்டர் பண்ணுறது, எப்படியெல்லாம் ஆர்டர் பண்ணுங்கிற வீடியோ நெக்ஸ்ட் போடுவோம். ஸோ அதிலிருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தேவையானவங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 1 kg 700 கிராம் 500 கிராம் இருக்குது. இதில் வந்து 21 ஹெர்ப்ஸ் வந்து ஹெர்ப்ஸ் மேக் பண்ணையிலே, அதாவது சுகர் மேக் பண்ணையிலேயே பாயில் பண்ணுற டைம்லேயே நம்ம வந்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 1 kg இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு 15% அளவுக்கு அந்த ஹெர்ப்ஸ் வந்து அதனுடைய குவான்டிட்டி 15 to 20% அளவுக்கு அது ஆட் ஆகிருக்கும். இது வந்து நார்மலாக டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். டீ காஃபி மேக் பண்ணுற போது இந்த சர்க்கரை சார், இந்த எந்த சர்க்கரை சார் இது எப்பெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. டீ போடுற போது, காஃபி போடுற போது, இல்லை டீ காஃபியை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு மில்கில் ஆட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். இதனால உங்களுக்கு டீ காஃபி அடிக்ஷன்ஸ் வந்து கம்மியாகும், நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதனால உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் சுகர் தேவைப்படுது, ஒரு ஸ்வீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சுகர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதில் சார் நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் மாதிரி இல்லையே சார், நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்னது ஒயிட் சுகர். ஒயிட் சுகரை சிப் பண்ணிட்டு திங்க் பண்ணிட்டு இதை சிப் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து அந்த டேஸ்ட் வராது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டேஸ்ட் இருக்கு. ஸோ இது யூ ஹாவ் டு லைக் இட். அண்ட் இது வந்து ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கிறதுனால அந்த சுகருடைய டேஸ்ட் கொடுத்துறதுனால நீங்கள் எப்படி ஒரு மில்கில் ஒரு ஹனி ஆட் பண்ணீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வரும். ஒயிட் சுகர் ஆட் பண்ணீங்கன்னா, ஒரு நாட்டு சக்கரை ஆட் பண்ணீங்கன்னா, மூலிகை சக்கரை ஆட் பண்ணீங்கன்னா நல்லது இருக்கும். ஸோ நல்லதுன்னு சாப்பிடக்கூடிய ஆட்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ சுகர் கேன் நேச்சுரல் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg இருக்குது, 700 கிராம் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டு சர்க்கரை வந்து சொல்லக்கூடியது ஜாகரி பவுடர். அதே மாதிரி பாம் சுகர் அதுவும் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வந்து இருக்கும். அதனுடைய மேக்கிங் டெக்னாலஜி மெத்தடை பொறுத்து உங்களுடைய ரேட் இருக்கும். சர்க்கரை கட்டி இதில் ஜாகரி வந்து கிரானுவல் டைப்ல இருக்கும், ஸ்மால் கிரானுவலா இருக்கும். ஸோ அதனுடைய இது இருக்கு. பனங்கள் கண்டு இந்த சுகர்ன்ட்டு இல்லை, சர்க்கரைன்ட்டு இல்லை, நிறைய மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இது வந்து இருக்கு. பட் நம்ம அதை பற்றியெல்லாம் பேசல. பட் இருந்தாலும் என்ன சார், பனங்கள் கண்டு இவ்வளவு ரேட்ல, கம்மியான ரேட்லயும் இருக்கும் நம்ம மார்க்கெட்ல. பட் நம்ம கூடிய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரியான மேக்கிங் சார்ஜஸ் தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹனி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஹனி இருக்கு. ஸோ ஒன்று வந்து ஆர்கானிக் ஹனி, இன்னொன்று வைல்டு ஃபாரஸ்ட் ஹனி, மலைத்தேன். ஆர்கானிக் ஹனி, மலைத்தேன், இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தோட்டத்தில் எடுக்கக்கூடிய நேச்சுரலான ஒரு ஹனி. நீங்கள் எங்கே வேணா கொடுத்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி மலைத்தேன்கிறது மலைவாசிகள் மூலியமா நம்ம எடுத்து கொண்டு வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி, அதாவது ப்ராசஸ் இன் தி சென்ஸ் ஃபில்டர் பண்ணி நம்ம அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து பண்ணக்கூடியது. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கலங்கல் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் தேனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்காது, கொஞ்சம் ஏன்னா அது நேச்சுரலா எடுத்து கொண்டு வரதுனால அது மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 ஹனியுமே இருக்கு. ரேட்டு ரெண்டுமே ஆக்சுவலா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கக்கூடியது மலைத்தேன். ஒரு மீடியமா இது கம்பேரிட்டிவ்லி இதை பார்த்தோம்னா இதுவும் ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. பட் இது வந்து இதோட பண்ணைத்தேன்ங்கிறதுனால கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சால்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முருங்கை உப்பு கலந்தது, சரி முருங்கை இலை கலந்தது. நார்மலா வந்து சால்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒயிட் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அயோடின் கலந்துருக்கும். இதில் வந்து அயோடின் கலக்காமல் இயற்கையான ஒரு முருங்கை இலை கலந்த உப்பு, இதில் அயோடின் கலக்கலை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரை பண்ணியிருப்போம். நார்மலாக நீங்கள் உப்பு இது பண்ணீங்கன்னா ஃப்ரை பண்ணி தான் யூஸ் பண்ணணும், சம் ரீசன் இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால ஃப்ரை பண்ணி முருங்கை இலை கலந்துருப்போம். அயோடின் கலக்கிறதுனால நம்மளுக்கு அயோடின் கலந்த உப்பை கன்சியூம் பண்ணுறதுனால அயோடின் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்த்து வந்து ஒரு டிஃபிஷியன்சி வருது. ஸோ அதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய கிரியேட் ஆகுது பாடியில். அப்படிங்கிறதுனால இது பண்ணியிருக்கிறோம். அயோடின் குறைபாடு இருக்கிறவங்க நீங்கள் அயோடின் உப்பை நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற உப்பை யூஸ் பண்ணலாம். பட் அயோடின் அதிகமாக ஆச்சுன்னு சொன்னாக்கா அதுவும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதே மாதிரி அதுக்கு மாற்றா நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ ராக் சால்ட்டு, அது வந்து இந்துப்புன்னு சொல்றது, அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. இது வேணும்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலா பவுடர்,
இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு குக். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரியாணி சீரக சம்பா பாஸ்மதி இது நீங்கள் வந்து எப்படி அதனுடைய எப்படி மேக் பண்ணணும்னு போட்டிருப்போம். ஸோ அதனால அது மெத்தடில் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரியாணி பண்ணணும், மசாலா பொடி போடாமல் வெஜிடபிள் இருக்குது நம்மகிட்ட, உங்ககிட்ட இல்லை வந்து நான்வெஜ் ஏதாவது இருக்குது அப்படின்னா என்ன ரேஷியோவில் போடணும்னு அதுலேயே பாக்ஸில் போட்டிருப்போம். அதுபடி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரியாணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவோ ஆயிலோ நம்ம மிக்ஸ் பண்ணாமல் தான் இருக்கும், டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். வாசனை சீரக சம்பா பிளைன் ரைஸ். ஸோ இந்த சீரக சம்பா ரைஸ் வந்து நான் வந்து மசாலா போட்டு பண்ணிக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டன்ட் தோசா மிக்ஸ் பவுடர். இதில் வந்து மல்டி மில்லட் கலந்தது. இப்போ நார்மலாக வந்து நம்ம ரைஸை சாப்பிட்டு இருக்கிறதுனால மில்லட்ஸினுடைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி மில்லட் இன்ஸ்டன்ட் தோசா மிக்ஸ் பவுடர் வந்து நீங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கலந்து வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து தோசை ஊற்றுறதுனால ஊற்றலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்குது, அது கூட நீங்கள் இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றுறதுனால ஊற்றலாம். இந்த 2 பெனிஃபிட் இமிடியேட் தோசா மிக்ஸ் பவுடரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ராகி இன்ஸ்டன்ட் தோசா மிக்ஸும் அதே மாதிரி தான். இன்ஸ்டன்ட் தோசாவில் பண்ணுறதுனால பண்ணலாம், பொடியை வந்து தண்ணியில் கலந்து கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு அப்படி யூஸ் பண்ணலாம். அல்லது மாவு இருக்குனாலும் அதில் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் ரைஸ் இன்ஸ்டன்ட் தோசா மிக்ஸ் பவுடர் நீங்கள் முன்னாடி இருக்கிறது மில்லட் பேஸ் பண்ணி இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸ். ட்ரெடிஷ்னல் ரைஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி, ஸோ பூங்காறு, குள்ளக்கார், இந்த மாதிரி ரைஸில் மேக் பண்ணக்கூடிய ஒரு தோசா மிக்ஸ் பவுடர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது அது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோசா மிக்ஸ் பவுடர் முன்னாடி சொன்னது, இதில் வந்து இன்ஸ்டன்ட் தோசா மிக்ஸ், உடனடி தோசை மிக்ஸ், இது தோசா மிக்ஸ் பவுடர். இன்கேஸ் நீங்கள் வந்து ஹெர்ப்ஸை எப்படியெல்லாம் கன்சியூம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தில் நம்ம இந்த தோசா மிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நார்மலாக தோசைங்கிறது எல்லாத்துனாலையும் எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ அப்படிங்கிற போது நீங்கள் வீட்டில் தோசை சுடுறோம்னா இதே ஒரு ஸ்பூனை அந்த மாவில் கலந்துக்கிறது. ஸோ இது முன்னாடி சொன்னது வந்து அதுவே தோசையாக மேக் பண்ண முடியும் அதை வச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோசையில் நீங்கள் ஒரு ஸ்பூன் இதர் முருங்கை பொடி, முருங்கை கீரை வந்து ரெகுலராக நம்ம கன்சியூம் பண்ண மாட்டோம், அது சாப்பிட்றதுக்கு குழந்தைகளும் விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் தோசை பவுடரில் நீங்கள் அந்த முருங்கை பொடியை ஒரு ஸ்பூன் கலந்துக்கிறதுனால அது க்ரீனாகவும் வரும். இன்கேஸ் பீட்ரூட் போட்டிங்கன்னா பீட்ரூட் கலரில், அதாவது அந்த கலர்லேயும் ஒரு சிகப்பு மாதிரியான கலர்லேயும் வரும். ஸோ இதனால் வந்து ரெகுலராக நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதை தவிர கீரை தோசா மிக்ஸ் பவுடர், சுகர் கண்ட்ரோல் தோசா மிக்ஸ் பவுடர். சுகர் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆவாரம்பூ, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஒரு சில ஹெல்ப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஹெல்ப்ஸ் மூலிமா வந்து உங்களுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால சுகர் டயபெட்டிஸ் இருந்ததுன்னு சொன்னாக்கா அவங்கள இந்த பொடியை வந்து தோசை சுடுற போது அடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அதை தவிர ட்ரை ஃப்ரூட்ஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது ரோஜா குல்கந்து. ரோஜா குல்கந்து உங்களுக்கு தெரியும், வயிற்றுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும், மோஷன் நல்லா போகணும், பாடி கூலிங்க்கு வந்து இந்த குல்கந்து ஒரு ஸ்வீட்னராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம எப்படி சார் நீங்கள் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹனி மிக்ஸ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணியிருப்போம், சுகரும் மிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம தயார் பண்ணிக்கோம். நேச்சுரல் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் ரெகுலராக கன்சியூம் பண்ணுறதுனால, இல்லை யாராவது விருந்தினர் வந்தாங்கனாலும் நீங்கள் அதை கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணலாம். சீடு வித் ஹனி. நார்மலாக இந்த சீடு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரிஷன், நம்ம பாடி கன்சியூம் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸில் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரிஷன், மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு தேவைப்பட அயன், ஜிங்க்கு, இந்த மாதிரியான மைக்ரோ நியூட்ரிஷன் வந்து எடுக்கக்கூடிய டெஃபிஷியன்சினால நிறைய நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. மேக்ரோன்னு சொல்கிறது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கிறது. ஸோ இந்த மைக்ரோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இந்த சீட்ஸ் எடுக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் சீடு வித் ஹனி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், கன்சியூம் பண்ணலாம். டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸு, நர்வ் சிஸ்டம்ஸு, பாடி டிடாக்சிஃபிகேஷன்ஸு இதெல்லாம் வந்து நல்லா பக்காவாக நல்லா நடக்குது. அண்ட் ஹெர்பல் வாட்டர் பேக். நெக்ஸ்ட் பார்க்குறது ஹெர்பல் வாட்டர் பேக். வெட்டிவேர் தண்ணீர்.
ஸோ நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெட்டிவேர் குடிநீர் குடிச்சிருக்கலாம், இல்லை குடிக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த பேக்கை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் 4 ஒரு பேக் இருக்குது, 4 சேர்ந்து ஒரு கவரில் இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொன்று காட்டன் பேக்கில் இருக்கும். ஸோ அந்த காட்டன் பேக்கை வந்து நீங்கள் குடி தண்ணீரில் டைரெக்டாக உள்ளே போட்டுட்டு அதை கொஞ்சம் ஒரு 4 hours 5 hours கழிச்சுட்டு நம்ம அதை குடிக்கிறதுனால நம்மளுக்கு வெட்டிவேர் வாட்டர்னுடைய டேஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கும். அதனால உங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போறதுக்கு வெட்டிவேர்னால என்ன பெனிஃபிட் வருமோ அதை நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்த்துங்க, தெரிஞ்சுங்க, புக்ல படிச்சு பார்த்துக்குங்க. என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மூலியமா கன்சியூம் பண்றதுனால உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பேக்ல இருந்து கழட்டி கூட நீங்க போடலாம். அடுத்த எத்தனை தடவை சார் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு ஒரு 24 hours ஆச்சுன்னா அந்த ஹெர்ப்ஸை வெளியே எடுத்துட்டு அந்த தண்ணி நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணலாம். ஒரு என்டையர் கேனுக்கு, ஒரு 20 liter கேனுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லை 40 liter கேனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளவு இதுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ணுமோ அது மாதிரி பண்ணலாம். பாயில் பண்ணுமா சார் அப்படின்னு கேட்டால் பாயில் பண்ணாமே குடிக்கலாம், பாயில் பண்ணி குடிக்கலாம். பதிமுகம் நீங்க கேரளா போனீங்கன்னா பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி உங்களுக்கு ஒரு ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல ஒரு வாட்டர் கொடுப்பாங்க. அது வந்து இந்த பதிமுகம் தான். ஏன்னா பதிமுகம் மோஸ்ட் ஃபேமஸ் இன் கேரளா பர்டிகுலர் ஸ்டேட் அப்படி இருக்கிறது. நார்மலா ஒரு சாப்பிட்ற போது ஒரு வாட்டர் குடிக்கணும் அப்படிங்கிற போது அவங்களுடைய கான்செப்டே இந்த பதிமுகம் கலந்த ஹாட் வாட்டர் குடிக்கணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அதுவும் நம்ம சப்ளை கொடுக்குறோம். ஸோ யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ இந்த பதிமுகம் வாங்கி நீங்க வந்து கொதிக்கிற தண்ணியில போட்டுட்டு ஒரு ஜக்கில் ஊற்றி வச்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா கலரும் வந்து கலராகவும் இருக்கும். குடிக்கிறதுக்கு டேஸ்ட் இருக்குமா சார்னா டேஸ்ட் இருக்காது, ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. பாடியினுடைய வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டிடாக்சிஃபிகேஷன் சரியான மெத்தட்ல ஜீரணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்டரை நீங்க யூஸ் பண்ணி குடிக்கலாம். அதை தவிர ஆர்கானிக் ரைஸ்ன்னு சொல்லிட்டு பூங்கார், குள்ளக்கார், மாப்பிள்ளை சம்பா, பிளாக் கருப்பு கவுனி ரைஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து ஒன்னா பாயாசமோ இல்லை வந்து பாயாசம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குக் பண்ணி ரைஸுக்கு பதிலாக மாற்றாவும் பண்ணலாம். பட் குக் பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 hours ஊற வச்சுட்டு மறுபடியும் குக் பண்ணீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் விசில்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா நீங்க நல்லா பண்ண முடியும். அது தவிர மில்லட்ஸ் வகைகளும் நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி மூங்கில் அரிசி ஒரு ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா 20 years ஒன்ஸ் தான் அந்த மூங்கில் ரைஸ் வந்து வெளியே வரும். பட் நம்மளுக்கு இயர் ஆன் இயர் கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு ட்ரீல தான், மற்ற ட்ரீ வந்து உங்களுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதனால வந்து அந்த மூங்கில் அரிசியில் இருக்கக்கூடியது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது பாயாசமாவோ இல்லை குக் பண்ணியோ நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பாதாம் பவுடர் வித் பாம் கேண்டி, ஹெல்த் ட்ரிங்க்ல நம்மளுக்கு வரக்கூடிய டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது பாதாம் பவுடர் வித் பாம் கேண்டி. இந்த பாதாம் பவுடர் வித் பாம் கேண்டியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடியது. மார்க்கெட்ல நிறைய இருக்கு, நம்ம அதெல்லாம் குறை சொல்லல. பட் நம்ம கிட்ட இருக்கக்கூடியதுல வந்து நெக்ஸ்ட் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பாம் கேண்டியில தயார் பண்ண பாதாம் பவுடர் நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். கலரிங் ஏஜென்ட் போடுறது இல்லை, அதுக்கு பதிலாக வந்து டர்மரிக் ஆட் பண்றோம். நம்ம பாதாம் பவுடரை வந்து பாத்தீங்கன்னா டர்மரிக் ஆட் பண்ணதுனால எல்லோ கலர் வருது. அதே மாதிரி குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கிறோம், பாதாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஸ்பூன் ஒரு மில்கில் ஒரு இல்லை சுடுதண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் கலந்துட்டு நீங்களே சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இது ஒரு பர்டிகுலர் டிஃப்ரெண்ட் டேஸ்டாகவும் இருக்கும். ரியலாக நீங்கள் பாதாமும் இந்த பவுடரில் பார்க்கலாம், அதே மாதிரி குங்குமப்பூவும் பார்க்கலாம். ஸோ அதனால ஒரிஜினல் குங்குமப்பூன்னு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரைஸிங்கில் இருக்கும். இதுல ஹாட் அண்ட் கோல்டில் குடிக்கலாம். பாதாம் பவுடர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதர் ஹாட் பண்ணி பண்ணலாம், இல்ல ஹாட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்க குடிக்கிறனாலும் கோல்ட்ல பாதாம் ட்ரிங்காகவும் நீங்க குடிக்கலாம். அடிஷனல் சுகர் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி ஹெல்த் மிக்ஸ் ஃபார் உமன். ஸோ உமன்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பேஸ் பண்ண இருக்கக்கூடிய இதெல்லாம் பேஸ் பண்ணி என்னென்ன ஹெல்ப்ஸ் எல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய இது வந்து பண்ணியிருக்கிறோம். இது எக்ஸ்க்ளூசிவா மஞ்சிஸ்டாங்கிற ஒரு ஹெல்ப்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ அதனுடைய ஹெல்த் மிக்ஸ். இது ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டா மில்க்ல ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணாம கொஞ்சம் ஹெல்த் மிக்ஸ் கலக்கிறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மெத்தட் இருக்கு, நம்மளோட வீடியோவில் இருக்கும். ஒரு பவுல்ல ஒரு மில்க்லயோ இல்லை வாட்டர்லயோ சின்னதாக கட்டியாகாம கலந்துட்டு அடுத்த லெவல்ல பாயில் பண்ணக்கூடிய மில்க்லயோ வாட்டர்லயோ நீங்க வந்து அதைய மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு கட்டியாகாத மாதிரி அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். எடுத்த உடனே மில்க்ல டைரக்டா ஆட் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு சர்டைன் ப்ராசஸ் நாங்க பண்ணியிருக்கிற பட்சத்துல தான் ப்ராசஸ் பண்ணியிருக்கிற போது தான் அதை பண்ண முடியும். இது நேச்சுரலா பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் மிக்ஸ்ங்கிறதுனால இல்ல குறைவான பொடினா நீங்க வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம், இமீடியட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பொடி நீங்க போடுறீங்க அப்படின்னாக்கா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஹெல்த் மிக்ஸ் ஃபார் மென்னுக்கான இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா
நர்வ் சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாமே வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் ஃபார் மென் வந்து யூஸ் ஆகும். சில்ட்ரன்ஸ்க்கு பிரெயின் டெவலப்மெண்ட், அவங்க நல்லா திங்க் பண்ணுறதுக்கு மெயினாக ஹெல்த் மிக்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மெத்தட் வந்து பனங்கிழங்கு. பனங்கிழங்கு ஒரு பேஸ் ப்ராடக்டாக நம்ம வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க மெயினாக குடிக்கக்கூடிய ப்ராடக்ட்டு வீட்டில் மற்ற பிராண்டெல்லாம் குடிப்பாங்க இல்லையா, ஸோ அது மாதிரியான கிட்டத்தட்ட டேஸ்ட் வரும். பட் பனங்கிழங்கு பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அது தவிர 32 இன்கிரீடியன்ஸ் முளைக்கட்டினா தானியத்தில் பண்ணக்கூடிய ஜெனரிக்கான ஒரு ப்ராடக்ட் யார் வேணால் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஹெல்த் மிக்ஸு 32 ஹெல்த் மிக்ஸ் அப்படிங்கிறது. பனங்கிழங்கு பவுடரும் தனியாக இருக்குது நம்மக்கிட்ட. அது தவிர ராகி மால்ட், ராகிலேயே கலந்த மால்ட்டு. இதை தவிர ராகி பவுடர் மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு இன்கிரீடியன்ஸ் லைக் பாதாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா, முந்திரி, அது மாதிரி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏலக்காய், இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா ஒரு டேஸ்ட், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். பீட்ரூட் மால்ட், இந்த மால்ட்டும் டைரெக்டாக வந்து எப்படி பாதாம் மில்க் மாதிரியே ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு நீங்கள் மில்கில் ஆட் பண்ணியோ இல்லை சுடுதலை மிக்ஸ் பண்ணியோ பண்ணலாம். பீட்ரூட் மால்ட்டு நார்மலாக வந்து இந்த ரத்த சோகை இருக்கக்கூடியவங்க அதிகமாக கன்சியூம் பண்ண வேண்டியது ஒரு ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ப்ராடக்ட். இல்லை அது ரெகுலராக நம்ம பீட்ரூட் சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரியான சாப்பிட்டு நல்லா பண்ணலாம். ஜாதிக்காய் மால்ட், ஜாதிக்காயே வந்து மால்ட்டாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அது வந்து இருக்குது. ப்ரோட்டீன் பவுடர், ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க இல்லை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வேணும், ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். பீட்ரூட் பிளைன் பீட்ரூட் பவுடரும் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணலாம், இன்டர்னல் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து மல்டி ப்ராசஸாக நீங்கள் வெறும் பிளைன் பீட்ரூட் பவுடர். பீட்ரூட் பவுடர் எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பிளைன் பீட்ரூட்டை கட் பண்ணி டீஹைட்ரேட் பண்ணி அதுலேருந்து பொடி பண்ணி அது வந்து நம்ம தயார் பண்ணுறோம். ஸோ அதில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிசர்வேட்டிவும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல. வெயிட் கெயின் பவுடர், ஸோ உங்களோட வெயிட் வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பவுடரும், வெயிட் லாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு பவுடரும். ஸோ இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, என்ன கலந்துருக்கீங்க, என்ன கலந்துருக்கு. நம்ம வந்து கெமிக்கல் எல்லாம் கலக்கல, நேச்சுரலாக என்ன கிடைக்குமோ அதுதான் பண்ணியிருக்கோம். அதை வாங்கி யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் என்ன இன்கிரீடியன்ஸ் அதிலே போட்டிருக்கோம், அதை வந்து பண்ணுறோம். அதனால சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இது ஒரு உணவுப் பொருள். ஸோ இது வந்து சைடு எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் பொருள் இல்லை. பெஸ்ட்டாக உங்களுக்கு பாடியில் கழிவுகளை வெளியே தள்ளக்கூடிய உணவுப் பொருள். ஏன் சார் மற்றவங்க எல்லாம் பண்ணல, இது வந்து பாருங்க நம்ம நேச்சுரல் ப்ராசஸில் பண்ணுறதுனால இது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போய் தான் உங்களுக்கு ஒரு பண்ணுமே தவிர உடனடியாக இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு வெயிட் குறையும் சார். அது போக நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் பண்ணக்கூடிய ரொட்டீன் ஒர்க்லையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதனால் மூலியமாக தான் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஹேர் க்ரோத் ப்ரோட்டீன் பயோட்டின் ஹெல்த் மிக்ஸ் பவுடர், முடி நல்லா வளர்றதுக்கான ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அது தவிர ஹெர்பல் பவுடர், திரிபலா, திரிகடுகம், ஆம்லா பவுடர், தாண்டிக்காய் பவுடர், சதாவரி பவுடர், சித்திரத்தை பவுடர், துத்தி லீஃப் பவுடர், அதிமதுரம் பவுடர், கீழாநெல்லி பவுடர், ஆவாரம்பு பவுடர், முடக்கத்தான் பவுடர், ஜாதிக்காய் பவுடர், முருங்கை பவுடர். சார் இதெல்லாம் எதுக்கு சார் யூஸ் பண்ணுறது, எனக்கு எதுவுமே தெரியலையே. சப்போஸ் நீங்கள் இது தெரிஞ்சிட்டிங்கன்னா இதை வாங்குங்க. இல்லை இதை பற்றி பின்னாடி வீடியோ சொல்லுவோம், நீங்கள் அதை பற்றி வாங்கலாம். இல்லை உங்களுக்கு ரீசேல் பண்ணுறீங்கன்னா அவங்களே கேட்டுட்டு வருவாங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணீங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். கடுக்காய் பவுடர், வேப்பிலை பவுடர், பிரம்மி பவுடர், பன்னீர் பூ, முருங்கை விதை, கலச்சிக்காய், ராமத்துளசி பவுடர், அஸ்வகந்தா பவுடர், குப்பைமேனி பவுடர், மஞ்சிஸ்தா பவுடர், சீந்தல் கொடி பவுடர், உலர்ந்த இஞ்சி பவுடர், சீனி, துளசி பவுடர் கிரீன் கலரில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஸ்பைரலினோ பவுடர், ஆடாதொடை பவுடர், ரைட், நிலவேம்பு பவுடர், கபசுர குடிநீர், நில ஆவாரை பொடி, நெரிஞ்சுமுள் பொடி, நாவல்கொட்டை பொடி, தூதுவளை பொடி, கருவேலம் பிசின், முருங்கை பிசின், கோதுமை புல் பொடி, ரைட். ஸோ வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி, பூனைக்காளி விதை பவுடர். ஸோ இந்த மாதிரி நிறைய பொடி வகைகள் இருக்கு. ஸோ மெயினாக உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, இந்த பொடி எப்படி கன்சியூம் பண்ணுறது, எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கிறதா இல்லை எப்படி எடுத்துக்கலாம். இது நீங்கள் வந்து எப்படியாவது ஏதோ ஒரு மெத்தடில் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இது எப்படி எடுப்பீங்கன்னு தெரியாது, பட் எப்படியாவது எடுத்துக்கணும். நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மெத்தட் எப்படின்னா, நார்மலாக இந்த பொடியை நீங்கள் ஒரு சுடுதண்ணியில் கலந்து அப்படியே குடிக்கலாம். கொஞ்சம் கசப்புத்தன்மை, அதனுடைய நேச்சுரல் என்ன கசப்பு துவர்ப்பு இந்த மாதிரி தன்மையோடு தான் இருக்கும். மேக்ஸிமம் டயபெட்டிக்ஸ் பீப்புளுக்கு எல்லாமே வந்து இனிப்பு துவர்ப்பு, இனிப்பு, அப்புறம் அதே மாதிரி காரம் அல்லது உப்பு, இந்த சுவைகளை விடுத்துட்டு கசப்பு துவர்ப்பு தான் சாப்பிடணும். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து கசப்பு துவர்ப்பு அதிகமாக சாப்பிடணும். பட் நம்ம சாப்பிடாத ஒரு ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கசப்பு துவர்ப்பு. அதனாலதான் நம்ம சர்க்கரையில கலந்து இல்லை அதுல கலந்து இதுல கலந்து இன்டைரக்டா நம்மளுக்கு கொடுத்து நம்ம ஹெல்த் பெனிஃபிட் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த ப்ராடக்ட்ல மேக் பண்றது. ஸோ ஒருத்தர் கசப்பு துவர்ப்பு அதிகமாக சாப்பிட்றாங்களோ
அவங்களுக்கு நோய் கொஞ்சம் தள்ளி நிற்கும். அதாவது உங்களுக்கு நோய் வந்து பக்கத்தில் வராது, எஃபெக்டிவாக உங்களுடைய பாடியினுடைய சிஸ்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கான்செப்ட். ஸோ அதனால வந்து டைரெக்டாக ஒரு சுடுதண்ணியில் போட்டு கண்ணை மூடி குடிச்சுறது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா ஹனியில் மிக்ஸ் பண்ணி உருண்டையை பால் பண்ணி இப்போ சாப்பிட்லாம். இல்லை சார் அதுவும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வேற மெத்தடில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இருக்கக்கூடிய நீங்கள் குக் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு தோசையிலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய ரசம் இல்லை ஒரு வெஜிடபிள்ஸ் இல்லை ஒரு சாம்பார் இதுல எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த ஹெர்ப்ஸ் எப்படியெல்லாம் ஆட் பண்ண முடியும். வெஜிடபிள் சாலட் பண்ணுறீங்கன்னா வெஜிடபிள் சாலட்டில் ஒரு பொடி மாதிரி தூவி, ஸோ இந்த மாதிரி ஸோ எப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுமோ. இப்போ ஒரு பொடி கொடுத்தா நல்லது குழந்தைகளுக்கு, நம்ம ரசத்தில் இன்டைரக்டாக கலந்து அவங்க யூஸ் பண்ணுறலாம். ஒரு பொடியில் வந்து ரசம் மேக் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் பண்ணலாம். இது முடியாதவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை டேப்லெட், ஸ்பைலினோ டேப்லெட் இதெல்லாம் இருக்கு. முருங்கை டேப்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப்லெட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதில் வந்து டைரெக்டாக மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று இந்த மாதிரியான ஹெர்ப்ஸ் எல்லாம் சாப்பிட்ற போது சாப்பிட்டது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இல்லை சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கணும். சாப்பிட்டதுக்கு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அல்லது சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கணும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா வற்றல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுண்டைக்காய் வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வத்தலா அப்பளத்துக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது உண்டு. அதில் வந்து சுண்டைக்காய் வத்தல் ரொம்ப நல்லது. அதில் உப்பு கலக்காதது இருக்குது, உப்பு கலந்தது இருக்குது. ஸோ நார்மலாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்க உப்பு கலக்காததை எடுத்து யூஸ் பண்ணலாம். உப்பு கலந்தது வந்து ஜென்ரிக்காக நார்மலாக ஒரு பழைய சாதம் சாப்பிட்றீங்க, ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர சீட்ஸ் தனியாக ஒரு பேக்கிங்கில் இருக்குது. ஃப்ளாக் சீடு, சப்ஜா சீடு, ஏன்னா பிளாக் குமின் சீடு, சியா சீடு இதெல்லாம் வந்து பாடி டிடாக்சிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகும். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நல்லா இருக்கு. அதை தவிர கருஞ்சீரக எண்ணெய் இது இன்டேக் எடுத்துக்கலாம், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் சீட் ஆயில், ஃப்ளாக்ஸ் சீட் ஆயில், ஆலிவ் விதையில தயார் பண்ணக்கூடிய எண்ணெய், முருங்கை சீட் ஆயில், கேஸ்டர் ஆயில், நீம் ஆயில் இதெல்லாமே வந்து ப்ராடக்டாக இருக்கும். ஸோ எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். சூப் வெரைட்டிஸில் நம்ம கொடுக்கக்கூடிய சூப் வெரைட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சூப். இப்போ நம்ம எப்படி 50 ஹெர்பல் டீன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் ஆரம்பத்தில், அதே மாதிரி அந்த 50 ஹெர்பல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூப் பவுடர். ஒரு சுடுதண்ணி இருக்குன்னா சூப் ஆக்சுவலாக எப்படி மேக் பண்ணால் ஒரு சுடுதண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக சால்ட் வேணும்னா சால்ட் அடிஷ்னலாக வேணும்னா பட் மீடியமாக இருக்கும், பட் ஏன்னா அதிகமாக இருக்காது. சால்ட் வேணும்னா அஜினமோட்டோ இந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் எல்லாம் நம்ம போடுறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் கொண்டு கொடுப்பாங்க, பாட்டிலில் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இது வந்து இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் அடிஷ்னலாக தான் இங்கே வெஜிடபிள் போடுறதுனா போடலாம், இல்லை வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு என்னது கருவேப்பிலை இது மாதிரியான இது மாதிரி கறி லீஃப் இல்லை வந்து கொரியாண்டர் லீஃப் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக கன்சூம் பண்ணலாம். சுகர் கண்ட்ரோல் சூப் பவுடர், வெயிட் லாஸ் சூப் பவுடர், டிடாக்ஸ் சூப் பவுடர் இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் ஆல்கஹாலிக் பிவரேஜில் ஃபுட் ப்ராடக்டில் நம்ம கொடுக்கக்கூடியது ரெட் ஒயின். ஸோ ரெட் ஒயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் சாப்பிட்றதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆல்கஹால் கலக்காதது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மலாக வந்து ஃபீமேலுக்கு வந்து ரத்த சோகை இருக்கிறவங்க இல்லை வந்து ஜென்ரிக்காக வந்து பிளட்டு பியூரிஃபை பண்ணணும், பிளட்டு சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும், பிளட்டு பார்ட்டிகிள்ஸ் நல்லா வரணுங்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ அதில் நம்ம இந்த ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறோன்னா பண்ணலாம். ஸ்பைசஸ் இதை தவிர வந்து ஸ்பைசஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சஃப்ரான், பாதாம் பிசின், குடம்புளி, புளிக்கு பதில் அதாவது ரசம் வைக்கக்கூடிய புளிக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஒரு குடம்புளி, கேரளா புளி அப்படின்பா, மலபார் டாமரைன். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். டர்மரிக் பவுடர் ஃபார் குக்கிங் பர்பஸ், பெப்பர் பவுடர், சினமன் பவுடர், பெருங்காயத்தூள், கொக்கோ பவுடர் நம்ம முன்னாடி சாக்லேட் டீ அண்ட் பார்த்தீங்கன்னா சாக்லேட் டீ, சாக்லேட் காஃபி பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயே வரக்கூடிய கொக்கோ பவுடர் தனியாக கிடைக்குது. நீங்கள் ஏதாவது சாக்லேட் வீட்டில் மேக் பண்ணணுன்னாலும் நம்மக்கிட்ட இந்த பவுடர் இருக்குது. ஓமம், கிராம்பு, வெண்கடுகு, மிளகு, ரைட். ஸோ இன்றைக்கி எங்ககிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, உங்ககிட்ட தான் அந்த கிராம்பு இதெல்லாம் நல்ல பர்டிகுலர் டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட் ப்ராடக்டில் வரக்கூடிய ஒரு கேட்டகரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிபிள் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து நான் எடிபிள் ஐட்டம்ஸ்.
நான் எடிபிள் ஐட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது.